காலங்கள் யாருக்காக? நமக்காகத்தான் காலங்கள். தேவனுக்கு காலமும் இல்லை, நேரமும் இல்லை. காரணம், அவர் இருந்தவராகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார், இனிமேலும் அப்படித்தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்னென்றேக்கும் அவரிடத்திலே மாற்றம் இல்லை. ஆனால் மனிதனோ அப்படி அல்ல, ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் மாறுவான். இமை நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். யோசனைகள் மாறிக்கொண்டே இருக்கும், திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதனுடைய தேவைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. கடவுளுடைய தேவை வேறு, மனிதனுடைய தேவை. கடவுள் தேடிக்கொண்டிருக்கிற தேடுதல்கள் என்ன அப்படின்னா, ஒருவன் தேவ பக்தி உண்டோ, இறை பக்தியோடு கூட கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உண்டோ என்று சொல்லி அவர் பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கின்றார் பூ உலகத்தில். ஆனால் அவர் அநேக நேரம் சொல்லும் பொழுது, வேதாகமத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனையும் பக்தி உள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவருடைய கண்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லும்போது, அவருடைய வார்த்தையில சொல்லும்போது, அவருடைய பார்வையில அவர் பார்த்துட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒருவனாயிலும் சொல்லுகின்றார், எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களாய், தேவனுக்கு கூட பயணிக்கும்படி, தேவனோடு கூட சம்பாஷிக்கும்படி, தேவனோடு கூட நடக்கும்படிக்கு ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கினார். ஆனால் உண்டாக்கின நாள் முதல் ஸ்தோத்திரம், ஒரு சில காலம் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாம் மட்டுமே தேவனை ரியல் தேவனாக கண்ணார கண்டு களி கூர்ந்தான். அவன் பாவம் செய்த பொழுது பாவத்தின் விளைவாக தேவனை விட்டு மிக தொலைவுக்கு அவன் பயணம் வெகு தூரத்திற்கு வந்து போனது. அன்று முதல் வேதனையோடு இந்த உலகத்தில் மனிதனுக்கு வேர்வை சிந்தி மிகவும் கடினத்தோடு இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டுத்தான் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிற பிரமாணம் மனிதனுக்கு வந்தது. அல்லேலூயா. அதுவரைக்கும் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உடைய மகிமையான ஒரு நிலையில் இருந்த மனிதன் அற்பமான மனிதனாய் மாறிப்போனான். அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படியாமையினாலே மனிதன் சகல மேன்மைகளையும் இழந்து போனான். அல்லேலூயா. தேவ மகிமையுள்ள மனிதனாய் படைக்கப்பட்ட அந்த மனிதன் கீழ்ப்படியாமை எதிர்த்து நின்ற ஒரு காரியத்தினால் அந்த மகிமையை முழுக்க இழந்து போனான். அல்லேலூயா. அப்படி இழந்து போன மனிதனிடத்தில் தேவன் எதை தேடுகிறார் என்று சொன்னால்,